ஹாய் செல்லக்குட்டீஸ், இங்கே பாருங்க கரிமீன். ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், பாருங்கள் கரிமீன் வாங்கி இன்றைக்கி நான் கொஞ்சம் வாழை இலையில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இது கேரளாவில் இருக்கிற டைமில் தான் பண்ணுறேன். ஆனால் எடிட் பண்ணுறது இப்போ சென்னையில் வந்துட்டு அடடா இதை நம்ம காமிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. யம்மின்னா யம்மி, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நமக்கு சீ ஃபுட்டு பிரியர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கேரளாவில் வாழை இலையில் வச்சு வறுக்குவாங்க பார்த்தீங்களா, பொள்ளிச்சதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா வாழை இலையில் பொரிக்கிறது வறுக்கிறது என்ன வேணால் இதுக்கு சொல்லிக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பண்ணேன். இப்போ ஒவ்வொரு கரிமீனாக எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு சிலர் வினிகர் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, சிலர் சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணுவாங்க. நான் வெறும் தண்ணியில் நல்லா க்ளீனாக அதை குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். சிலர் அந்த பிளாக் கலர் ஸ்கின்னோடு எடுப்பாங்க. நான் அந்த ஸ்கின் கூட எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப டீப்பாக கட் பண்ணாமல் அப்படியே அழகாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைம் எடுத்துகிட்டு நமக்கு தேவை இருக்கிற சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டு லைமை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதிலையே இப்படி மிக்ஸ் பண்ணலான்ட்டு இப்படி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஒரு ஃபுல் லைம் எடுத்துட்டேன். ஒரு 4 ஃபிஷ் தான் வறுத்தேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் குழம்பு வச்சேன். வறுத்தது மட்டும்தான் இப்போ நான் ஷூட் பண்ணேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக இப்போவே நம்ம சாப்பிட்லான்னு தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் வினிகர் வேணும்னா வினிகர் போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த வினிகர் பாட்டில் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டுக்கிட்டேன். அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி கூட நான் சேர்த்துக்கவே இல்லை, ஏன்னா ஃபிஷ்ஷில் எப்பொழுதுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே அந்த டீப்பாக அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக போட்டு மெரினேட் பண்ணணும். அதாவது நம்ம வாயோட பாகத்தோட உள்ளாரெல்லாம் கிளியராக உள்ளார ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிங்கன்னா தான் மசாலா நல்லா பிடிக்கும். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை குட்டீஸ். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்படி ஒரு மீனாக கொஞ்சம் பேஷண்ட்டாக எடுத்து நம்ம மசாலா எடுத்து ஃபுல்லாக அப்படி தடவி நல்லா மசாலா வாய்க்குள்ளெல்லாம் இப்படி போட்டு ஃபில் பண்ணி அந்த கீரி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கீரி வச்ச மசாலா கூட அதில் போய் படணும் அந்த கருவேப்பிலையோட. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு மஞ்சள் தீந்து போயிருந்துச்சு, அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலை. ஆனால் மஞ்சத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக. அப்புறம் இந்த வாழை இலை எடுத்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த வாழை இலையில் இப்படி போட்டு இப்படி சின்னதாக அந்த கயிறு வச்சே இப்படி கட்டி வச்சுட்டேன். இது பாருங்கள், இப்படி வச்சு ஒவ்வொன்றா இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஃப்ரை பேன் எடுத்து நம்ம கொஞ்சம் உங்களுக்கு தேவையாக இருக்கிற கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாழை இலையில வச்சது நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். எப்பப்பப்பப்பா என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. நான் சாப்பிட்டேன் இல்லை, நீங்கள் சாப்பிடலையே. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அப்படி அவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு 4-5 வறுத்தேன், நான் உங்கள்கிட்ட 2 தான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது கலர் காம்பினேஷன் அப்படியே அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். என்ன பிகாஸ் நம்ம இலையில தானே போட்டு வறுத்தோம், அவ்வளோ எண்ணெய் இல்லை. ஆனால் அந்த மசாலா நல்லா பிடிச்சிருந்தது, அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாழை இலையோட மெடிசன், அதோட ஸ்மெல்லு, அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா வாழை இலையில் சாப்பிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்களே, அதனால் அதில் வறுத்து பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரசம் வச்சு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடில் இந்த மீனை போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் பாருங்களேன், செம்ம டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள்.